மாணவர்களே, இப்ப என்ன பார்க்க போறோம்னா ஏ மற்றும் பி ஆகிய வேலைக்கு 12 நாட்கள், பி மற்றும் சி வந்து ஆகிய 15 நாட்கள், ஏ சேர்ந்து 20 நாள் முடிப்பாங்க. ஒவ்வொருத்தரும் தனித்தனியா எத்தனை நாள் செய்வாங்கன்னு கேட்டாங்க. ஃபர்ஸ்ட் தான் நம்ம கொடுத்தது எடுத்து எழுதிக்கலாம். அதாவது ஃபர்ஸ்ட் வந்து ஏ பிளஸ் பி ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு நாள்ல வந்து 12 ஹவர்ஸ்ல செய்யறாங்க. அப்புறம் வந்து பி அண்ட் சி, பி பிளஸ் சி சேர்ந்து 15 டேஸ்ல செய்யறாங்க. ஓகே, இது ஹவர்ஸ்ல, டேஸ். அப்புறம் வந்து ஏயும் சியும் சேர்ந்தா 20 டேஸ் ஆகுது. ஓகே, இது வந்து 3 பேரும் செப்பரேட்டா செய்ய போறாங்க. படிக்க போறோம் அப்படின்னா ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் ஏ 3 வேலையை சேர்த்து எழுத போறோம். ஏ பிளஸ் பி பிளஸ் பி பிளஸ் சி பிளஸ் ஏ பிளஸ் சி. இதுக்கு என்ன செய்யணும் அப்படின்னா, இது எழுதிட்டோம் அப்படின்னா இது என்னென்ன வருவாங்க, 1/12 ஒரு வேலையை செய்யறாங்க. 1/15 பிளஸ் 1/20. இங்க கவரிங்க. இதுல இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு ஏ இருக்கு, இங்க ஒரு பி, இங்க ஒரு பி இருக்கு, இங்க ஒரு சி, இங்க ஒரு சி இருக்கு. அப்ப எல்லாமே 2 இருக்கனால நம்ம என்ன பண்ணணும்னா எல்லாத்தையும் 2ஆல மல்டிபிள் பண்ணிக்க போறோம். ஓகே, இதை மல்டிபிள் பண்ணி எடுத்தா நம்ம என்ன வருதுன்னு பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் உள்ள எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 12, 15, 20 எல்சிஎம் எடுத்தோம் அப்படின்னா 5ஆல எடுத்தா 4ஆல எடுப்போம். 4ஆல எடுத்தா 3, 15, 5 கிடைக்கும். இது வந்து 3ஆல எடுத்தா 1, 5, 5 கிடைக்கும். இப்ப 5ஆல எடுத்தா 1, 1, 1. அப்ப எல்சிஎம் வந்து 4 × 3 × 5 அப்படி எடுத்துக்கலாம். அப்ப எடுத்த 4, 12, 60. அப்ப எல்சிஎம் வந்து 60 வந்துடும். இப்ப இது வந்து 5 டைம்ஸ் கிடைக்கும். இது வந்து 4 டைம்ஸ் கிடைக்கும். இது வந்து 3 டைம்ஸ் கிடைக்கும். போட்டீங்கன்னா 12/60 இருக்குது. இந்த 12/60 இதை நம்ம என்ன செய்யணும் அப்படின்னு சொல்லி பாத்தீங்கன்னா, இங்க இருக்கிறது 2 வந்து எல்லாமே 2 இருக்கனால இன்ட்டு 1/2 போடணும். அப்ப இங்க வந்து இங்கேயும் 1/2 போடணும், இங்கேயும் 1/2. ஆக்சுவலா நான் வந்து நோட்ல ஒர்க் அவுட் பண்ணி வைக்கும்போது கரெக்டா பண்ணி வச்சிட்டேன், இங்க பண்ணும்போது தப்பா போயிடுச்சு. அப்ப இதை பண்ணணும் அப்படின்னா 1/10 அப்படிங்கிறது இந்த இடத்துல கிடைக்கக்கூடிய ஆன்சர். ஓகே, அப்ப இதுக்கப்புறம் நம்ம என்ன செய்ய போறோம்னா ஏ மட்டும் நமக்கு என்ன ஒர்க் பார்க்க போறாங்க அப்படின்னா, இப்போ ஒருத்தர் தனித்தனியா ஒர்க் பண்ணாங்க. ஏ ஓட 1 டே ஒர்க் எவ்வளவு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கணும்னா, ஏ பிளஸ் பி பிளஸ் சி இதுல இருந்து பி பிளஸ் சியை மட்டும் சப்ட்ராக்ட் பண்ணா சரியா போயிடும். இதோட வேல்யூ வந்து 1/10. பி பிளஸ் சி எவ்வளவு போட்டுக்கோங்க பாருங்க. பி பிளஸ் சி வந்து 1/15 இருக்கு. அப்போ 1/15. அப்ப 2க்கு எல்சிஎம் எடுத்தா 115 எடுத்துக்குவோம். அப்போ வந்து 15 மைனஸ் 10 = 5/10. 5/150 இருக்கும். இப்போ கட் பண்ணீங்கன்னா 1/30 இருக்கும். அப்ப ஏவோட ஒர்க்கிங் டேஸ் எத்தனை அப்படின்னா 30. ஓகே, ரெண்டாவது வந்து பி எடுத்துக்கலாம். 3 பேருக்கும் இதே தான் ஃபார்முலா. ஏ பிளஸ் பி பிளஸ் சில இருந்து இதுல ஏதாவது ஒண்ணு காலி பண்ணா போதுமானது. ஏ பிளஸ் பி பிளஸ் வந்து எதை பண்ணலாம்னா ஏசியை சப்ட்ராக்ட் பண்ணா போதும். அப்ப 1/10 மைனஸ் ஏ பிளஸ் சி எவ்வளவு போட்டிருக்கோம் பாருங்க. ஏ பிளஸ் சி வந்து 1/20 இருக்கு. இப்ப இது வந்து 20 எடுத்துக்கலாம். அப்ப 2 - 1 கிடைக்கும். அப்போ 1/20 அப்படி கிடைக்கும். அதாவது பி மட்டும் செஞ்சாங்கன்னா 20 நாள்ல முடிப்பாங்க. அடுத்து சிங்கிறதுக்கும் இதே ஃபைல் தான். ஏ பிளஸ் பி பிளஸ் சி ஈக்குவல் டு 1/10. இங்க வந்து சிக்கு மட்டும் ஏ பிளஸ் பி கழிச்சா போகுது. ஏ பிளஸ் பி வந்து 15. ஏ பிளஸ் பி எத்தனை 12 நாள் இருக்காங்க. அப்ப மைனஸ் 1/12. இதுக்கு வந்து 120 எடுத்துக்கலாம். அப்பதான் கிடைக்கும் 12 - 10 = 2/120 அப்படி எடுத்துக்கலாம். இதை கட் பண்ணீங்கன்னா இது வந்து 60 நாள் 60 கிடைக்கும். இப்ப அதாவது 1/60 கிடைக்கும். இதுதான் 60 நாள். அப்ப சி மட்டும்தான் ஸ்லோவா வேலை செய்வாரு. ஒவ்வொருத்தருடைய வேலை வந்து ஏ 30 நாள், ஏ = 30 நாள், பி = 20 நாள், சி = 60 நாட்கள். இதுதான் இந்த சம்முக்குண்டான ஆன்சர். தேங்க்யூ.